அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, நிலைவாசல்ல நம்ம வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன, நான் என்ன நிலைவாசல்ல வச்சிருக்கேன், நிலைவாசலுடைய அற்புதமான சக்தி என்னங்கிறதா இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வாசலை திறந்த உடனே மகாலட்சுமி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. தண்ணி குடிக்கிறவங்க வந்து நந்தி பகவான் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து காளமாடு. தூரமா வந்து பசுக்கள் 2 பேர் வந்து இருந்தாங்க. அவங்க முகத்துலதான் இன்னைக்கு கண்ணை வந்து நான் முடிச்சேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம காலையில தான் வந்து லட்சுமி குபேர பூஜை பண்றோம், வியாழக்கிழமை சாயங்காலம் பண்றோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி நமக்கு வெள்ளிக்கிழமை காலையிலேயே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு முதல்ல நான் வந்து அன்னதானம் அப்படின்னு பண்ணது இந்த பசுக்களுக்கு தான், இந்த காளை மாடுக்கு தான் வந்து நான் கொடுத்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு தடவை இல்லைங்க, 2-3 தடவை வந்து நான் வந்து பண்ணேன். அது எல்லாமே இந்த வீடியோல இருக்கு. சூரிய பகவானை நல்லபடியா வந்து வழிபட்டுட்டு இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து நான் வந்து நிலைவாசல்லையும் அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி குபேர பூஜையும் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பரா எளிமையா வந்து பண்ணியிருந்தேன். இந்த நிலைவாசல்ல நம்ம என்னெல்லாம் பொருட்கள் வைக்கலாம், இந்த நிலைவாசல்ல நான் வச்சிருக்க கட்டை என்னது, அது என்ன சாமின்னு சில பேர் கேட்குறீங்க. அது சாமியா இல்லையா அப்படிங்கிறதையும், அவங்கள வைக்கிறதுனால என்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம ஏன் வெள்ளிக்கிழமையானா நம்ம வந்து இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நிலைவாசல் வந்து பாத்தீங்கன்னா தலைவாசல்னு சொல்லுவோம். தலைமை அப்படின்னாலே அது வந்து மேலானது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து முதல்ல பார்க்கக்கூடியது அந்த நிலைவாசல் தான். நிலைவாசல் படி வந்து ஆட்டம் கண்டா குடும்பமே வந்து ஆட்டம் கண்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிலைவாசலை எந்த அளவுக்கு ஒரு வீட்டுல கவனிக்கிறாங்களோ, மதிக்கிறாங்களோ, பராமரிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த வீட்டுல சுபிக்ஷம் வந்து இருக்கும், மகாலட்சுமி கடாட்சம் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஏற்கனவே சொல்லி வச்சதுதான். அப்பையில இருந்து இந்த மாட விளக்குங்கிறது ஏத்துறது தான். இது எல்லாமே பழங்காலத்துல பண்ணதான். எந்த ஒரு விஷயமும் காரண காரியம் இல்லாம அப்ப இருக்க முன்னோர்கள் பண்ணது கிடையாது. எல்லாமே யோசிச்சுதான் பண்ணாங்க. கோயில்ல கொலை வெட்டினதா இருக்கட்டும், நம்ம கோயில் வந்து கோபுரத்து கலசத்துல வந்து நெல் மணிகளை வந்து சேர்த்து வச்சதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு சயின்ஸ் ரீதியான காரணங்கள் வந்து இருக்கு. வாசல்ல எலுமிச்சம்பழம் வைக்கிறது, துளசி மாடத்தை வந்து வீட்டுல வளர்க்க சொன்னது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கு. அதுல வந்து நிலைவாசல் அப்படிங்கிறது நம்ம தொன்று தொட்டு வந்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இந்த நிலைவாசல், அந்த தலைவாசல் அப்படிங்கிறது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாளரம் சொல்லக்கூடிய இந்த நிலைவாசலுடைய அந்த கட்டை வந்து நம்ம வந்து குனிஞ்சு போற மாதிரிதான் இருக்கும். இப்ப மாதிரி வந்து நம்ம ரொம்ப ஹைட்டாலாம் வைக்கிறோம் இல்லையா, அப்படிலாம் இல்லை. அதை பணிஞ்சு குனிஞ்சு அது உள்ள போறதுதான் வந்து சரியான முறை. ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி வீடுகள் வந்து யாரும் கட்டுறது இல்லை. அப்ப இருந்த வீடுகள்லாம் அப்படிதான். அவ்வளவு மரியாதையான ஒரு இடம்தான் வந்து நிலைவாசல். அங்க வந்து நிலைவாசல்ல அஷ்டலட்சுமி மகாலட்சுமி தாயார்களும் இருக்காங்க, சுக்கிர பகவானும் இருக்காரு. அதே மாதிரி நிலைவாசல் கதவுல அந்த குலதெய்வம் வந்து இருக்காங்க. அதனாலதான் குலதெய்வத்தை நம்ம நினைச்சு நம்ம வந்து அங்க குலதெய்வ மண்ணை வந்து முடிச்சு வந்து கட்டுறது. நிலைவாசல்ல நிறைய விஷயங்கள் வந்து பண்றது நல்லது. இதுல நான் ஃபாலோ பண்ற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போறேன். நிலைவாசல நீங்க வந்து மிதிச்சு நடக்கிறீங்க, இல்ல வந்து சுத்தமா வந்து பராமரிக்கல அப்படின்னா இனிமேலாவது செஞ்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் உங்க வீட்டுல மாற்றங்கள் நடக்கும். நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா, வீட்டுல சண்டை சச்சரவா இருக்கு, வீட்டுல நிம்மதி இல்லை, நிறைய வந்து செலவாகுது அப்படின்னு. நம்ம செல்வத்தை செல்லாம தடுக்கிற ஒரு வாசல் அப்படின்னா அது நிலைவாசல் தான். நல்லவங்க யார் உள்ள வரணும், கெட்டது எப்படி வெளியே ஏற்றணும் அப்படிங்கிறது அந்த நிலைவாசல்ல இருக்கிற அந்த தெய்வத்துக்கு கண்டிப்பா தெரியும். இப்ப நம்மளுடைய நிலைவாசல்ல நான் என்ன வச்சிருப்பேன் அப்படின்னா, மேல வந்து பார்த்திருப்பீங்க, நான் நிறைய வீடியோல வந்து காமிச்சிருப்பேன். நிலைவாசல்ல விளக்கு ஏத்தாம எந்த ஒரு விளக்கும் நான் ஏத்துனதே கிடையாது. ஸோ அதனால நிலைவாசல்ல வந்து பாத்தீங்கன்னா நெல்மணி தோரணம் இல்லைன்னா மாவிலை தோரணம் வந்து கட்டி விடுறது ரொம்ப நல்லது. மாவிலை வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனாலதான் நான் வந்து இந்த மாதிரி நெல்மணி தோரணம், அதே மாதிரி இந்த சங்குனால ஆன தோரணம் வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல வாங்கியிருந்தேன். அதையும் வந்து கட்டி விட்டுருக்கேன். சங்கு வந்து நமக்கு நல்லதுதான், சிற்பி எல்லாமே நல்லதுதான் அப்படிங்கிறனால அதையும் வந்து கட்டி விட்டுருக்கேன். அதுக்கு பக்கத்துல வலது, அதாவது நம்ம வெளியே இருந்து வரும்போது வலது பக்கமா வந்து பாத்தீங்கன்னா கற்பக விநாயகர் வந்து இருப்பாங்க. இடது பக்கத்துல எனக்கு வந்து செவுரு வந்து இடம் இல்லை. அதனாலதான் நான் மாட தீபம் அப்படிங்கறத, அந்த மாடத்தை ஒரு மாடம் மட்டும் தான் நான் வந்து ஆணி அடிச்சு மாட்டியிருக்கேன். மற்றபடி வந்து நான் 2 மாடம் வந்து மாட்டலை. 2 மாடத்துக்கு உங்களுக்கு இடம் வந்து இருந்ததுன்னா நீங்க வந்து மாட்டலாம். அந்த இதுல வந்து தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது நல்லது. இல்ல எங்கள்கிட்ட மாடம் வந்து இல்லை அப்படின்னா கீழே தான் நாங்க ஏத்துறோம் அப்படின்னா சின்னதா ஒரு ஹைட்டுக்கு ஒரு மர ஸ்டூல் சின்னதா வந்து வச்சுக்கோங்க. சின்ன ஸ்டூல்லாம் முக்காலிலாம் விற்கிது விளக்கு ஏத்துறதுக்குன்னு. அந்த மாதிரி நீங்க வாங்கி 2 பக்கட்டும் வந்து ஏத்தலாம். இந்த நிலைவாசல்ல நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா மகாலட்சுமி அப்படிங்கறனால கண்டிப்பா வந்து அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அதோட மட்டும் இல்லாம நம்ம முக்கியமா வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்னன்னா, வெள்ளிக்கிழமையானா இல்ல செவ்வாய்க்கிழமையானா வேப்பிலை வந்து வைங்க. வேப்பிலை வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அது ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறதுக்கும் ஒரு சயின்ஸ் ரீதியான உண்மை. அது மட்டும் இல்லாம
ஓம் சக்தி அந்த பராசக்தியோடைய ஒரு அம்சமான அந்த வேப்பிலையை நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. என்கிட்ட வேப்பிலை வந்து கிடைக்காது அப்படின்னா மாவிலை தோரணம் கட்டி விடுங்க. அதே மாதிரி அருகம்புல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து வைக்கலாம். எனக்கு அருகம்புல் கிடைக்கும் போது எல்லாமே நான் வந்து விநாயகருக்கு என்கிட்ட வந்து கற்பக விநாயகர் வந்து நான் வச்சிருப்பேன். அந்த கற்பக விநாயகருக்கு நான் வந்து அருகம்புல் வச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாம வெள்ளருக்கு கட்டை, நீங்க வந்து கேட்டீங்க இல்லையா நிறைய பேர், அது என்ன உங்க வாசல்ல வந்து கட்டை மாதிரி வச்சிருக்கீங்க, அது என்ன வேர் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா. அது வந்து வெள்ளருக்கு கட்டை. அது வந்து இருந்தா லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு வந்து இருக்கும். எப்படி வந்து கண் திருஷ்டி கணபதி எப்படி பவர்ஃபுல்லோ அதே மாதிரி அந்த வெள்ளருக்கு கட்டைக்கும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே அனுப்புற சக்தியும் பாசிட்டிவான விஷயங்களை உள்ள ஏத்துக்கிற சக்தியும் இருக்கு. அந்த வெள்ளருக்கு கட்டை வந்து அவ்வளவு ஈஸியா வந்து செஞ்சிட முடியாது. வடக்கு பார்த்த வேற எடுத்து அதுக்கு வந்து ப்ராப்பரா வந்து நம்ம வந்து பூஜையெல்லாம் பண்ணி தான் அந்த வெள்ளருக்கு விநாயகரை வந்து செய்வாங்க அந்த கட்டையில. ஸோ வெள்ளருக்கு விநாயகரும் கோமாதா சிலை சின்னதும் அந்த வெள்ளருக்கு கட்டையும் நான் வந்து வச்சிருப்பேன். அதை வந்து மாட்டி விட்டுருந்தேன். அது எனக்கு வந்து மாடம் வந்து வச்சதுனால அதை வந்து நான் எடுத்து ஸ்டாண்ட்லேயே மாடத்திலே வச்சிருக்கேன். வெள்ளருக்கு விநாயகர் பக்கத்திலே வச்சிருப்பேன். ஸோ அதை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கடைசியாக வந்து நான் போட்டோவும் வந்து அட்டாச் பண்றேன் பாருங்க. அதே மாதிரி ஆகாச கருட கிழங்கு அதுவும் வந்து நான் மாட்டியிருந்தேன். அது இப்பதான் உங்களுக்கு போன தடவை நான் கிளீனிங் ஒர்க்கு காமிக்கும் போது காமிச்சிருந்தேன் இல்லையா. அதுல வந்து காஞ்சி போச்சு அப்படின்னு வேற வாங்கணும். நான் பிரம்மா கோயில் போகும்போது அதை வாங்குவேன். அதனால திருப்பட்டூர் பிரம்மா கோயில் அது நல்லா இருக்கும். ஸோ அங்க வந்து இப்பயும் அதுலயும் வந்து நிறைய வந்து ஏமாத்துறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம நல்லதா பார்த்து வாங்கணும். வேப்பிலை வந்து வச்சிருக்கணும். வாசல்ல வந்து நிலைக்கு மேல வந்து கோலம் போடாம அதுல மஞ்சள் குங்குமம் மட்டும் தரவுனா போதும். நிலைவாசல் அந்த படியை ஒட்டினாப்புல வந்து நம்ம கோலம் போடுறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி பாதம் வரைகிறது நல்லது. உருளி வைக்கிறது ரொம்பவே நல்லது. சுக்கிர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப வந்து உகந்தது உருளிங்கிறது. இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு வெள்ளி செவ்வாயில நம்ம வந்து தூப தீப ஆராதனை காமிச்சு மகாலட்சுமி தாயாரே வருக, நீங்க எப்பவுமே எங்க வீட்டுல இருக்கணும், நிலையா இருக்கணும்னு சொல்லி நமக்கு செல்வங்கள் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பூஜை பண்ணும்போது நமக்கு ஒரு மனசுக்கு திருப்தியா இருக்கும். சில பேர் அந்த அப்பார்ட்மெண்ட்ல நிலைவாசல்ல வந்து நாங்களால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா எப்படி நீங்க பண்ணுமோ பண்ணுங்க. ஏன்னா நிலைவாசல் இல்லாத எந்த வீடுமே இருக்காது. அது இல்லாம வீடே இருக்காது. ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க. பூஜை ரூம் இல்லாம கூட நம்ம வந்து கபோர்டு வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஆனா நிலைவாசல் இல்லாம எந்த வீடுமே இருக்காது. அதே மாதிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில நானும் என்னோட சேவிங்ஸ் பாக்ஸ்ல சேவ் பண்ணிட்டு என்னுடைய சிறுவாபுரி உண்டியலையும் உங்களுடைய சிறுவாபுரி சப்ஸ்கிரைபர் சிறுவாபுரி உண்டியலையும் காணிக்கை வந்து செலுத்திட்டேன். குலதெய்வத்துக்கும் காணிக்கை செலுத்தியாச்சு. இன்னைக்கு வந்து காகத்துக்கும் அணிலுக்கும் வந்து சாப்பாடு தண்ணி எல்லாமே வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா நான் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்ப போறேன். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒற்றுமை வந்து இருக்கணும், சண்டை வரக்கூடாது அப்படின்னா, அந்யோன்யம் பெருகணும் அப்படின்னா தாலி கயிறு எப்படி வந்து நிலைவாசல்ல வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரி தாலி சரடு அப்படிங்கிறது ஒரு நமக்குடைய காவல். நம்மளோட கணவர் மாதிரி கணவர் இல்லாத நேரத்திலேயே நமக்கு காவல் காக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான பொருள். அந்த பொருள்ல வந்து நம்ம வந்து கீ செயினோ இல்ல வந்து ஏதோ ஒரு சாவியோ இல்ல வந்து ஊக்கோ இது மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து கோத்து வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. ஏன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே சனீஸ்வர பகவானுக்கு உரியது. அதை வந்து நீங்க மகாலட்சுமி கூட சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நமக்கு சில சில சண்டைகள்லாம் வரதான் செய்யும். ஸோ அதனால வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அது ரொம்பவே நல்லது. நான் வந்து இது வரைக்கும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒரு நாள் கூட நான் வந்து அந்த ஊக்கு சேஃப்டி பின்னை வந்து நான் வந்து என் தாலி சரடுல கோத்ததே கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் இப்பெல்லாம் தாலியே யாருமே போடுறது இல்லையே அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது. சினி ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து போடுறது இல்லை. அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நல்லா வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு வருஷம் காட்டுவாங்க, திடீர்னு டைவர்ஷன் போய் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி கலாச்சாரம் நமக்கு ஒத்து வராது. நம்ம ஒரு சாதாரண மிடில் கிளாஸ், நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு வந்து பாரம்பரியம் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுடைய அந்த குடும்பம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம இதுக்காக தான் வந்து இவ்வளவு பூஜைகள் பண்றோம் அப்படிங்கும் போது அதற்குரிய மரியாதையை நம்ம செலுத்தும் போது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி வேற, அதனால வந்து இன்னைக்கு முருகருக்கும் வந்து செவ்வரளி சாற்றி விளக்கு வந்து ஏத்திட்டேன். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஒரு நிலைவாசல் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுல வேப்பிலை இல்லைன்னா அருகம்புல் இல்லைன்னா மாவிலை ஏதோ ஒன்று சொருகி வைங்க. அது காஞ்சாலும் பரவாயில்ல, நல்லதுதான். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் தடவுங்க. கண் திருஷ்டி கணபதி வைங்க. இல்ல கற்பக விநாயகர் படம் வைங்க. வெள்ளருக்கு கட்டை இருந்தா வெள்ளருக்கு கட்டை வாங்கி வைங்க. வெள்ளருக்கு விநாயகர் இருக்காருன்னா அவரையும் வைக்கலாம். மாட தீபம் வந்து ஏற்றலாம். இல்ல மாடம் என்கிட்ட இல்லைன்னா நிலைவாசல் பக்கத்திலேயே 2 பக்கட்டும் கொஞ்சம் சின்னதா வந்து முக்காலி வாங்கி நீங்க தீபம் வந்து ஏற்றலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யோன்யம் கூடணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு, அம்மன் கோவிலுக்கு நீங்க குங்குமம் வந்து அர்ச்சனை பண்றதுக்கு குங்கும அர்ச்சனை செய்யலாம். இல்ல குங்குமம் அபிஷேகம் பண்றதுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஊக்கு இந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து நீங்க வந்து உங்க தாலி சரடுல கோக்காம இருங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு சேஞ்சை வந்து கண்டிப்பா பண்ணும்.
ஸோ எனக்கு பண்ணிட்டு இருக்கு, அதனால வந்து ஷேர் பண்றேன். நான் கோவிலுக்குலாம் போயிட்டு விளக்கெல்லாம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கோமாதா வந்துச்சு. அதனால வந்து அவங்களுக்கு பச்சரிசி வெல்லம் கலந்த அந்த பிரசாதத்தை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து வச்சேன். அது நல்லபடியா சாப்பிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோமாதாவோட அந்த அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் வந்து எனக்கு பரிபூர்ணமா கிடைச்சது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய குடும்பத்துல செல்வ செழிப்பு நிலைத்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நிலைவாசலை கவனிங்க. நிலைவாசலை வந்து மரியாதை செலுத்துங்க. நமக்கு திரும்ப நல்லபடியா அந்த நிலைவாசல், அதுல இருக்கக்கூடிய தெய்வம், அந்த தலைவாசல் நம்மளை எப்பவுமே தலைநிமிர்ந்து வாழச் செய்யும். நம்மளை நல்லபடியா வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.